குடியரசு என்று சொன்னால் நம் நாட்டை நாமே ஆளக்கூடிய ஒரு நாளாகும். அன்பு மாணவ கண்மணிகளே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முறையில் படிக்கிறதுக்கு ஆயத்தமாக வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் நமது நாட்டை பாதுகாக்க வேண்டிய ஒரு கடமை உங்கள் அனைவருக்கும் உண்டு. நமது காஷ்மீரில் பார்த்தீர்கள் என்றால் படை வீரர்கள் பனியிலும் மழையிலும் குளிரிலும் என்ன செய்கிறாங்க? துப்பாக்கி ஏந்து கொண்டு பாதுகாக்கிறார்கள் அல்லவா? அப்ப நம்மளாகிய மாணவ கடமைகள், உங்களுடைய கடமைகள் என்ன? நமது தலைமை ஆசிரியர் சொன்னதை போல சுற்றுப்புறங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். நமது பள்ளியும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். உங்களுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? நீங்க உங்க பெற்றோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் எல்லாருக்கும் நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்து நடந்தோம் என்றால் இந்த குடியரசு தின விழாவில் நீங்கள் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். எங்கே கை கட்டுங்க முதல்ல. நான் என் நாட்டை பாதுகாப்பேன். என்னுடைய பெற்றோர்களையும் பெரியவர்களையும் நடப்பேன். நான் இயற்கையை நேசிப்பேன். பொது சொத்துக்களை பாதுகாப்பேன். மற்றவர்களிடம் அன்பாக நடந்து கொள்வேன் என இந்த குடியரசு தின விழாவில் உறுதியளிக்கிறேன். நீங்க உறுதியளிச்சிருக்கீங்களா இல்லையா? இந்த குடியரசு நாள் நமது நாட்டை ஆளக்கூடிய தலைவரை புகழ்ந்து பாடுவோம். நமது நாட்டுடைய பொது சொத்துக்களை பாதுகாப்போம். குடியரசு தின விழாவில் நீங்கள் அனைவரும் எல்லோரிடம் அன்பாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் குடியரசு தின விழாவை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.